ஈஸ்வரி ஹாலில் இருக்காங்க. அங்கேருந்து எழில் வராரு. வந்தவொடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்க பாட்டி, கண்டிப்பாக நீங்கள் அமிர்தா கிட்ட குழந்தை வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாதீங்க இனிமே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது ஈஸ்வரிக்கு. ஏண்டா எதுக்காக அப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் எதுக்காக குழந்தை வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. இங்கே பாருடா, ஒரு பாட்டியாக நாங்கள் அதை தான் எதிர்பார்ப்போம். ஒரு பேரனும் ஒரு பேத்தியும் பிறந்தா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு குழந்தை வேண்டாம். அதனால் நீங்கள் இதை பற்றி இனிமேல் அமிர்தாட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு எழில் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. என்ன பாக்கியா, அவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அமைதியாக இருக்காங்க. பாக்கியா எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து எழில் பயங்கர கோவமாக போகிறாரு. நான் போகிறேன், எல்லாத்துக்குமே காரணமே அந்த அமிர்தா தான். அமிர்தா பண்ணுற வேலை தான். நான் போய் பயங்கரமாக திட்டுறேன். இந்த எழில்கிட்ட எப்படி சொல்லியிருக்காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போகிறாங்க. இங்கே பாரு ஈஸ்வரி, இப்போ தான் சொல்லிட்டு போனான் எழில், கண்டிப்பாக நீ அமிர்தா கிட்ட போய் எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராமூர்த்தி போகிறாரு. பாக்கியா பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி கேட்குறாங்க, பாத்தியா பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க. அத்தை, என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை ஒன்று அவன் பின்னாடி கரெக்டாக நிற்கிறான். ஆனால் நீங்கள் உங்கள் பையனை சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. என்ன பாக்கியா இப்படி பேசுகிற? வேறு எப்படி அதை பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உங்ககிட்டலாம் நான் பேசவே தயாராக இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா உள்ளே போகிறாங்க. ராமூர்த்தி சொல்கிறார், விடுமா, எத்தனையோ வாட்டி அவகிட்ட சொல்லியாச்சு இதை பற்றி பேச வேண்டான்னு. அவள் எப்போ பார்த்தாலும் இதை பேசிகிட்டே தான் இருக்கா, விடு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி அங்கேருந்து போகிறாரு. கோபி கூலாக வராரு. அப்படியே கேன்டீனுக்கு வந்து பார்க்குறாரு. ஓகே ஆர்டர் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிட்டு வராரு. ஆமாம், என்ன 2 பேரும் சிரிச்சிட்ருக்கீங்க, ஏதாவது காமெடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நாங்கள் வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம், எங்கே செஃப் காணும்? ஐயோ, என்ன காணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. இல்லை, அவர் இன்றைக்கி வேலைக்கு வரல, லீவு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது லீவா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? சரி, நீங்களாம் சமைங்க, ஏதாவது உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அவர் இவ்வளோ அளவுன்னு சொல்லுவார், அதை நாங்கள் செய்வோம், அவ்வளோதான். எங்களுக்கெல்லாம் அளவெல்லாம் தெரியாது, வேணா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது கோபிக்கு. எனக்கு சமைக்கவே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது, ஐயோ கடவுளே அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக போயிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன கோபி, எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க? எனக்கு இங்கே மீட்டிங் இருக்குது, தேவையில்லாமல் நான் ஃபோன் பண்ணி எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை, இங்கே செஃப் வரல. சரி, இப்போ என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? அன்றைக்கி அப்படியே புகழ்ந்து பேசுனீங்க, நல்லா சமைக்கிறேன், அதான் லீவ் போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. சரி, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண ஏதாவது சமைக்கிறதுக்கு. அதெல்லாம் என்னால் முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. என்ன இவ மனசாட்சி இல்லாமல் ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி யோசிக்கிறாரு. மறுபடியும் ராதிகா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மீட்டிங்லாம் இருக்குது, கண்டிப்பாக இங்கே இருக்க ஸ்டாஃப்க்கு எல்லாருக்குமே 12 மணிக்கு கரெக்டாக லஞ்ச் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ, இவ வேறு லஞ்ச் கேட்குறா, என்ன பண்ணுறதே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காரு. என்ன பண்ணலாம், எப்படி சாப்பாடு கொடுக்குறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு. பாக்கியா, எழில், பழனிச்சாமி எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போயிட்டு அந்த இடத்தோட ஆள்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த இடம் எங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிச்சாமி பேசுகிறாரு. அப்படியா, சரி, எவ்வளோ அதுக்கு நீங்கள் வந்து ரெண்ட்டு கேட்பீங்க அப்படின்னு பழனிச்சாமி கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஒரு 30,000 கொடுங்க நீங்கள் ரெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது 30,000மா? ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோலாம் கிடையாது சார், 10,000 ஓகே. என்ன இவ்வளோ குறைச்சி கேட்குறீங்க? ஆமாம், அவ்வளோதான் கொடுப்போம். ஏன்னா நாங்கள் அந்த இடத்த சுத்தமாக சூப்பராக வச்சுப்போம், நல்லா உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். நீங்கள் மட்டும் கொடுக்கல, எல்லாரும் குப்பையை போட்டு போயிடுவாங்க அப்படின்னு பழனிச்சாமி சொல்கிறார். சரி, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த இடத்த.